கானகக் குளியல் இயற்கையான முறையில் நோய் தீர்க்கும் ஜப்பானிய ரகசியம். ஒரு காட்டுப்பாதையில் நடந்து செல்லும் பொழுது உங்கள் மனம் லேசாவதை உணர்ந்திருக்கிறீர்களா? உங்களுக்குள் ஒருவித அமைதி ஏற்படுவதை, மனதில் மகிழ்ச்சி உண்டாவதை உணர்ந்திருக்கிறீர்களா? இதைத்தான் ஜப்பானியர்கள் ஷின்ரின் யோகு என்று அழைக்கிறார்கள். ஜப்பானிய மொழியில் ஷின்ரின் யோகு என்பது கானகச் சூழலை உள்வாங்குவது என்று பொருள். இது தண்ணீர் குளியல் இல்லை, காட்டு சூழல் குளியல். இது மலையேற்றம் பற்றியதோ, பயிற்சியை பற்றியதோ, அல்லது தீர்மானித்த ஒரு சுற்றுலா தலத்தை அடைவது பற்றியதோ அல்ல. இது வேகத்தை மட்டுப்படுத்துவது பற்றி, மரங்களின் வாசத்தை சுவாசத்தால் உள்வாங்குவது பற்றி, இலைகளின் மென்மையான சலசலப்பை நீங்கள் காது கொடுத்து கேட்பது பற்றி, அவசர வாழ்க்கையில் நாம் தொடர்ந்து சேர்த்து வைக்கும் அழுத்தங்களை இயற்கையை துடைத்தெறிய நாம் அனுமதிப்பதை பற்றி. 1980களில் தான் முதலாக கானகக் குளியல் என்கிற ஒரு முறை ஜப்பானில் அறிமுகப்படுத்தப்பட்டது. அது உலக அளவில் நகர வாழ்க்கையின் நீண்ட நேர வேலை நேரங்களும் மக்களின் நலனில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தி கொண்டிருந்த சமயம். மன அழுத்தம் என்கிற பதம் மாபெரும் அவதாரம் எடுத்த காலகட்டமும் அதுதான். ஜப்பானிய அரசு மக்களை கானகங்களில் நேரம் செலவழித்து மீண்டும் இயற்கையோடு பிணைப்பை ஏற்படுத்திக் கொள்ள ஊக்குவித்தது. வருடங்கள் செல்ல செல்ல இந்த எளிய யோசனை அறிவியல் பூர்வமாய் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மருத்துவ முறையாக வளர்ந்தது. மருத்துவர்களும் ஆராய்ச்சியாளர்களும் ஷின்ரின் யோகு முறையில் மக்களை வழிநடத்த அரசால் அங்கீகரிக்கப்பட்ட கானக சிகிச்சை முகாம்களும் ஜப்பானில் உண்டு. கானகத்தில் நாம் நேரம் செலவழிக்கும் போது நம் உடல் மற்றும் மனதுக்கு ஏற்படும் மாற்றங்கள் குறித்து ஜப்பானிய ஆராய்ச்சியாளர்கள் பல ஆண்டுகளாக ஆய்வு செய்து வந்தனர். ஜப்பானின் பல பகுதிகளிலுமாய் உள்ள 24 காடுகளை வைத்து நடத்தப்பட்ட மாபெரும் ஆய்வில் மரங்களுக்கு இடையில் வெறும் 15 முதல் 20 நிமிடங்கள் அமைதியாக நடந்ததிலேயே இந்த ஆய்வில் பங்கெடுத்தவர்களின் கார்டிசால் அளவுகள், அதாவது ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அளவுகள் குறைந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. காடுகளின் ஊடாக நடந்து சென்றவர்களின் இரத்த அழுத்தம் குறைந்தது, இருதய துடிப்பு சீரானது, உடல் மன அமைதிக்கு பொறுப்பான பாராசிம்பத்தட்டிக் செயல்பாடு அதிகரித்தது. மற்றும் ஒரு ஆய்வில் ஒரு நாள் கானகக் குளியல் மனநிலையில் மாபெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியதோடு பதட்டத்தையும் குறைக்க உதவியது கண்டுபிடிக்கப்பட்டது. அதிலும் குறிப்பாக மன அழுத்தத்திற்கான துவக்க அறிகுறிகள் காணப்பட்ட மனிதர்களிடம் இந்த மாற்றம் கண்டறியப்பட்டது. ஆய்வு ஒன்றில் இந்த கானகக் குளியலின் மிகவும் அற்புதமான பலன் ஒன்று கண்டறியப்பட்டது. காடுகளில் சில மணி நேரங்கள் இருந்தால் நம் நோய் எதிர்ப்பு திறன் மேம்படுகிறது. குறிப்பாக நேச்சுரல் கில்லர் செல்ஸின் செயல்பாடு மேம்படுகிறது. இந்த நேச்சுரல் கில்லர் செல்ஸ் நோய் தொற்றுகளை, ஏன் புற்றுநோய் அணுக்களையும் அழிக்க உதவுகின்றன. ஒரு முறை காட்டிற்கு சென்று வந்தால் 1 வாரத்திற்கும் மேலாக இந்த பலன்கள் நீடிக்கும் என்பது ஆய்வு மூலம் தெரிய வருகிறது. அது மட்டுமல்லாமல் கானகக் குளியல் செரட்டோனின் அளவுகளை மேம்படுத்தி நல்ல தூக்கம் பெற உதவுகிறது. இதன் காரணமாக நல்ல புத்துணர்வோடு விழித்தெழ முடிகிறது. பணிச்சுமையின் காரணமாக 4 சுவர்களுக்குள் ஒரு நாளின் பெரும் பகுதியை கழிக்கும் பெரும்பாலானவர்களும் இயற்கையின் அருகாமையை, அரவணைப்பை இழந்து விடுகிறார்கள். இத்தகைய சூழல் தரும் எதிர்மறை எண்ணங்களை கானகக் குளியல் பெருமளவில் குறைப்பதாக ஆய்வுகள் மூலம் தெரிய வருகிறது. ஆக இயற்கையோடு பிணைந்திருப்பது வெறும் நல்ல உணர்வை மட்டும் தருவதல்ல, இது அற்புதமான இயற்கை சூழலுக்கு உடலும் மனமும் ஆற்றும் சிறப்பான எதிர்வினை. நம் உடலும் நம்மை சுற்றியுள்ள காடும் தங்களுக்குள் பேசிக்கொள்ளும் அற்புதமான மொழி. சரி, கானகத்தில் நடக்கும் பொழுது இந்த விளைவுகள் எப்படி ஏற்படுகின்றன? இதன் விளைவுக்கான காரணங்களில் ஒன்று ஃபைட்டான்சைட்ஸ். இது மரங்களும் செடிகளும் பூச்சி மற்றும் பாக்டீரியா போன்ற நுண்ணுயிரிகளிடமிருந்து தங்களை பாதுகாத்து கொள்ள வெளியிடும் இயற்கை ரசாயனங்கள். நாம் காட்டில் சுவாசிக்கும் பொழுது இந்த கூறுகளையும் சேர்த்தேதான் சுவாசிக்கிறோம். இவை மன அழுத்தத்திற்கு காரணமான ஹார்மோன்களை குறைப்பதோடு நம் நோய் எதிர்ப்பு திறனை தூண்டுவதாகவும் கண்டறியப்பட்டுள்ளது. இதை தவிரவும் நம் புலன்களின் முக்கிய பங்கும் இருக்கிறது. சலசலக்கும் இலைகளின் ஓசை, குளிர்ந்த பாசியின் மேல் படும் நம் கை கால்களின் தொடு உணர்வு,
மரங்களின் உச்சிகள் வழியாக ஊடுருவி வரும் சூரிய ஒளியும் மழைக்கு பின் வரக்கூடிய மண் வாசனையும் என நம் புலன்கள் வழியாக உணரக்கூடிய இவை அனைத்தும் நம் மனதின் வேகத்தை மட்டுப்படுத்தி அந்த தருணத்தில் கானகத்தின் இயற்கை சூழலில் நம் மனதை நிலைநிறுத்துகின்றன. இது இயற்கையால் வழிநடத்தப்படும் ஒரு விதமான மூவிங் மெடிடேஷன் என்று கூறலாம். கானக குளியலை எப்படி பயிற்சி செய்வது? கானக குளியல் செய்யும் பொழுது உடன் வருபவர்களோடோ அலைபேசியின் மூலமாக பிறரோடு பேசுவதை தவிர்க்கவும். மெதுவாக நடை போடவும். உங்கள் புலன்கள் உங்களை வழிநடத்தட்டும். மரங்களின் தண்டுகளை தொட்டு உணருங்கள். பறவைகளின் ஒலிகளில் மனதை வைத்து கேளுங்கள். ஆழ்ந்த சுவாசம் சுவாசியுங்கள். நீங்கள் எவ்வளவு தொலைவு போகிறீர்கள் என்பது முக்கியமல்ல. நீங்கள் செல்லும் தூரம் முழுவதிலும் உங்கள் மனம் அந்த சூழலில் லயித்திருப்பதுதான் முக்கியம். காடுகளுக்கு அடிக்கடி செல்லும் சூழல் நம்மில் பலருக்கும் இல்லாதிருக்கலாம். ஆனால் உங்கள் வீட்டிற்கு அருகில் மரங்கள் அடர்ந்திருக்கும் பூங்காக்களிலோ தோப்புகளிலோ ஆற்றங்கரையோர மரங்களுக்கு மத்தியிலோ நடக்கலாம். காடுகள் என்பது வெறும் மரங்கள் நிறைந்திருக்கும் பகுதி அல்ல. அவை உயிர்ப்போடு இருக்கும் அமைப்புகள். அங்கு மரங்களும் செடிகளும் விலங்குகளும் பறவைகளும் சத்துக்களை பரிமாறிக்கொள்வதோடு ஒன்றோடொன்று உறவாடிக்கொள்ளும். காடுகளில் நாம் செலவழிப்பது சிறிது நேரமே என்றாலும் அந்த சுற்றுச்சூழலின் அங்கமாக அந்த நேரத்தில் ஆகிவிடுகிறோம். நம்முடைய மூச்சுக்காற்றும் இருதய துடிப்பும் கானகத்தின் இயல்பான இருத்தலோடு ஒத்து போகிறது. இது இயற்கையை நம்மை நினைவில் வைத்துக் கொண்டிருப்பது போல, நம்மை வரவேற்று அரவணைப்பதை போல. கானக குளியல் என்பது மருத்துவ சிகிச்சைக்கு மாற்று அல்ல. இது உடல் மன சமநிலையை மேம்படுத்தவும் மன அழுத்தத்தை குறைக்கவும் நம்மை உருவாக்கிய இயற்கையோடு மீண்டும் நாம் தொடர்பு ஏற்படுத்திக் கொள்வதற்குமான ஒரு எளிமையான பாதுகாப்பான பயிற்சி. கானகங்கள் எப்பொழுதும் குணமளிக்கும் ஆற்றலோடு தான் இருந்து வருகின்றன. விஞ்ஞானம் ஆய்வுகள் மூலமாக விளக்க முயல்வதற்கு முன்பிருந்தே கூட. அடுத்த முறை வாழ்வின் நொடிகள் கனப்பது போல் இருந்தால், சூழல் மன அழுத்தத்தை அளிப்பது போல் இருந்தால், மரங்களை தேடிச் செல்லுங்கள். இயற்கையை நாடுங்கள். ஆழ்ந்து சுவாசியுங்கள். காடுகள் உங்களை அரவணைக்கட்டும். இயற்கை உங்களுக்கு இதமளிக்கட்டும். இந்த காணொளியில் உள்ள தகவல்கள் உங்களுக்குள் ஆக்கப்பூர்வமான பாதிப்பை ஏற்படுத்தியிருக்குமானால் காணொளியை லைக் செய்து மற்றவருக்கும் பகிருமாறு கேட்டுக்கொள்கிறோம். இயற்கை மற்றும் வனவிலங்கு பாதுகாப்பு குறித்து எங்கள் காணொளிகளை தொடர்ந்து காண எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவும் ஊக்கமும் அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். லிட் நேச்சர் லிவ்.